நீங்கெல்லாம் ஆடிஷன் பண்ணீங்களா சார்? நான் சான்ஸ் கேட்டு அலைஞ்ச காலத்தில் பண்ணியிருக்கிறேன், ஆக்ட் பண்ணி காட்டியிருக்கேன். சான்ஸ் தேடி அலைஞ்சிட்டு எஸ்பி முத்துராம் சார் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு, இப்போ நியூ ஃபேஸஸ் வேணும் அப்படின்னு ஏதோ தகவல் பேப்பரில் இல்லை தகவல் தெரிஞ்சு நான் போனோன்னா சரி ஃபோட்டோ வாங்கிட்டு அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினச்சேன். நேரத்தில் போயிட்டேன். எனக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் தான் உட்காந்துருந்தாரு. அப்புறம் ஒரு 10-15 பேர் வந்துருச்சு. எல்லாரும் மூஞ்சி நான் பார்க்குறேன், இவன் நம்மளை விட நல்லா இருக்கானா அப்படி பார்த்துட்டு இவர் அடிக்க சொல்லி காட்டுவாங்கன்னு நினைக்கல. எனக்கு இங்கே இருந்த ஆள் வந்து உள்ளே போனார். போனோன்னா அவர் பயங்கரம் என்னமோ அழுது நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஐயோ உள்ளே போனோன்னு அடிக்க சொல்லுவாங்களா, நம்மளுக்கு என்னடா இது பண்ணுறதுன்னு உள்ளே போனோன்னா முத்துராம் சார் வந்து ஏற்கனவே சிவகுமார் அங்கிள் கூட ஷூட்டிங் போய் பழக்கம். சார் வணக்கம் சார், அப்படின்னாரு. சார் ஏதாச்சும் நடிச்சு காட்டுங்க அப்படின்னாரு. சார் நம்மளுக்கு தெரிஞ்சது பராசக்தி சிவாஜி சார். டே பூசாரி, நான் சாவுக்கு துணிந்து விட்டேன், எனக்கு தெரியும் நீ செய்ய போகும் காரியத்திற்கு எது வெகுமதி என்று. தூக்கு மேடை பரவாயில்லை, உடுத்து போன சமுதாயத்தில் உன் போன்ற பூசாரிகள் புண்ணியவான்கள் வேடம் போடும் நாடகத்தை விட்டுக் கொண்டிருக்கும் மக்கள் கூட்டத்திற்கு என்னுடைய செய்கை ஒரு பாடமாக. அவரு எஸ்பிஎம் சார். இந்த டைலாக் சிவாஜி சாரே மறந்துருப்பாரு. ஏன்னா அந்த படத்துல எல்லாம் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், ஏவிஎம் படம் தானே. நீங்களா ஏதாச்சும் நடிச்சு காட்டுங்க. சார் எனக்கு ப்ரிப்பேர்டா வரல சார் அப்படின்னாரு. சரி அனுப்பிச்சிட்டாருங்க. இதுதான் என்னோட ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ். Ladies and gentlemen, that is how you audition. That is how you audition. கலைஞர் வசனத்தை பேசி அடிச்சுட்டு வந்துட்டேன். Amazing.